பிரமாதமாக இருக்குது. ரொம்ப வீட்டு முறை சமையலாக இருக்குது. அதனால் அங்கே விரும்பி வந்து சாப்பிடும். வயசானவங்க வந்தீங்க எல்லாருமே சொல்கிறது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து ஓனர் விருப்பம் உணவு நல்லா கொடுக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்னை அடையார் கஸ்தூரிபாய் நகர் 3rd Cross ஸ்ட்ரீட்டில் இருக்க கங்கா ஹாட் சிப்ஸ் அப்படின்ற ஒரு குட்டி ஃபுட் ஸ்பாட் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக் மூணுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா ஆஸ்யூஷுவல் கிடைக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், அதாவது இட்லி, பூரி, பொங்கல், தோசை வெரைட்டிஸ், கூடவே வந்து மசால் வடை, மெதுவடை, சாம்பார் சட்னி அண்ட் பூரி கிழங்கு, இது எல்லாமே வந்து குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி விலையில் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த ஏரியாவை கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ள போயிட்டு இந்த ஷாப் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல், இட்லி, தோசை, பூரி, மசால் தோசை, பொடி தோசை கிடைக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், உருளைக்கிழங்கு குருமா, ஃபில்டர் காபி, டீ. கஸ்டமர் எல்லாருமே 100% டீ நல்லா இருக்கு, டிஃபன் நல்லா இருக்கு, அனைத்தும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வயசானவங்க வந்தீங்க எல்லாருமே சொல்றது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதிக விருப்பம் வந்து இட்லி, தோசை. அதிக விருப்பமாக இட்லி, தோசை, பொங்கல். மசாலா நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணுறது. மசாலா குவாலிட்டியாக இருக்கும், சொந்தமாக தயார் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 26 வருஷம் இருக்கும். அது ஓனர், அது ஆரம்பத்திலேருந்து ஓனர் விருப்பம் உணவு நல்லா கொடுக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம். அதனால் அவரை உணவுத்துறையை நான் அதனால் பண்ணிக்கிட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவார். ஓனர் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, தொழிலில் ரொம்ப லவ் விரும்புகிறாங்க. காலை டிஃபனு, மத்தியானம் வெரைட்டி ரைஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம், பஜ்ஜி, போண்டா, பிரெட் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு, ஒரு சட்னி, டீ, காபி, ஃபில்டர் காபி, டீ. இங்கே வேலை பார்க்குற அத்தனை பேர் லவ் பண்ணி தான் வேலை பார்க்குறாங்க. யாருக்கு எந்த வெறுப்பு கிடையாது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நாங்கள் ஒரு 11 பேர் இருக்கும். ஆமாம், சின்ன கடையில் 11 பேர். நான் இருக்குது 3 வருஷம், மேனேஜர் இருக்குது 25 வருஷம். ஹரிநாதன். புதுசாக வர்றவங்க வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள், டேஸ்ட்டை சொல்லுங்கள். கொடுத்த காசுக்கு பொருள் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். என் பேர் நபுநாயகம். பிரமாதமாக இருக்குது. ரொம்ப வீட்டு முறை சமையலாக இருக்குது. அதனால் அங்கே விரும்பி வந்து சாப்பிடும். இட்லி, பொங்கல், பூரி, வடை, குவாலிட்டி சூப். விலை ஏற்றாமல் இருக்காங்க, அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி. சரி, கடையை பற்றி சொல்லணுக்கும் இட்ஸ் குட். ஓகே, எல்லாருக்குமே நல்ல ஃப்ரெண்ட்லியான கடை. இங்கே இருக்க ஸ்டாஃபு சரி. ஃபுட்டு பார்த்தீங்கன்னாக்கும் வடையோடு சேர்ந்து சட்னிலாம் நல்லாயிருக்கும், பூரி நல்லாயிருக்கும், பொங்கல் நல்லாயிருக்கும், இட்லி நல்ல ரீசன்ட் குவான்டிட்டி இருக்கும். எப்போ வந்தாலும் கிடைக்கும், நல்லாயிருக்கும். ரீசனபிள் ரேட். இன்னும் அடையாரில் வந்து ரொம்ப பாஷான ஏரியா இது வந்து. பட் இந்த ஏரியாவில் வந்து சாப்பாடு நல்ல 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 கம்மி ரேட்டில் நல்ல தரமாக கிடைக்கும். ஃபேமிலியாகவும் வந்து நின்று சாப்பிட்லாம், பேச்சுலராகவும் வரலாம். குட் ஓவரால். ஸோ ஃபைனலாக வந்து அவங்களோட ஃபுட்டு டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், அதாவது இட்லி, பூரி, பொங்கல் 3 தான் இருக்குது. தோசை வந்து இன்னைக்கு போடல, சிலிண்டர் இஷ்யூனால. ஸோ 3 ஐட்டம் தான் இருக்குது. ஸோ 2 பீஸ் இட்லி, ஒரு செட் பூரி, அதுக்கப்புறம் ஒரு கரண்டி பொங்கல், ஒரு மசால் வடை, மெதுவோட காலி ஆயிடுச்சு. கூடவே சாம்பார் சட்னி வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பூரி இருந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் நல்ல க்ரௌட் வருது. சும்மா எதிர்ச்சியாக தான் இந்த ஷாப்புக்கு வந்து கேட்டேன். பட் 25 இயர்ஸாக ரன் பண்ணுறாங்க. பட் நல்ல க்ரௌடு. பூரியுமே வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பூரி. அந்த பூரி கிழங்கு நல்லா திக்காக இருக்குது. இதில் வந்து இந்த இது போட்டிருக்காங்க, மொச்சக்கொட்டையும் போட்டிருக்காங்க. பூரி கிழங்குல நல்லா கேரட்டு, வெங்காயம் ப்ளஸ் இந்த மொச்சக்கொட்டைலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பூரி. அதாவது மொச்சக்கொட்டையோட டேஸ்ட் நல்லா ஃபீல் ஆகுது. நிறைய அள்ளி போட்டிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த உருளைக்கிழங்குல இந்த மொச்சக்கொட்டை போட்டு பண்ணுறது நான் பார்க்குறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இன்னொரு பைட் போயிடுறேன். சூப்பராக இருக்குது பூரி. அந்த கிழங்கு கூட சாப்பிட்றதுக்கு. பூரி வித் சட்னி காம்பினேஷன். சட்னியை நல்லா இலக்கி விட்டு டேஸ்ட் பண்ணிடணும். சட்னியோட செம்மையாக இருக்குது. சட்னி வந்து இந்த பச்சை மிளகா அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, லைட்டான ஒரு காரத்தோட. ஒர்த்து. பூரி வந்து மஸ்ட் ட்ரை. பூரி வந்து சுட சுட கேட்க தான் போட்டு தராங்க. ஸோ ஃபைனலாக அந்த பூரி கிழங்கு வித் அந்த சட்னியோட ஒரு பைட். ஸோ பூரி முடிஞ்சு. வடை எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். மெதுவடை வந்து காலி ஆயிடுச்சு. டக்குன்னு மசாலா வடை மட்டும் தான் இருந்தது. ஸோ அது மட்டும் வாங்கியிருக்கேன். இது எப்படின்னு பார்த்தலாம். சூப்பராக இருக்குது. நல்லா ஃபில்லிங்காக, நல்லா மேலே ஒரு கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக.
இந்த தேங்காய் சட்னியோட இந்த தேங்காய் சட்னியோட டேஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பொங்கல் டேஸ்ட் பண்ணிட்டு இட்லி போயிட்டேன். பொங்கல் செம்மையாக இருக்காப்புல, முந்திரி பருப்புலாம் போட்டிருக்காங்க. லைட்டாக சட்னி அப்படி ஊற்றி சட்னியோட எப்படின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். செம்மையாக இருக்கு பொங்கல், செம்மையாக இருக்குது. அந்த சட்னி காம்பினேஷனு ஃபஸ்ட்டு பைட்லேயே 2 முந்திரி மாட்டிடுச்சு. செம்மையாக இருக்குது. மிளகுலாம் ஜாஸ்தி போடலாம், லைட்டாக தான் இருக்குது. சட்டிலான ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாம்பாரோட எப்படி டேஸ்ட் பண்ணுங்க. சாம்பார் நல்லா இப்படி கரெக்டி விட்டு அப்படியே ஒரு பைட். சாம்பார் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. டேஸ்ட் செம்மையாக இருக்குது பொங்கலோட. பொங்கல் மஸ்ட் ட்ரை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவாக சுற்றும் போது தான் தெரியுது அந்தந்த ஏரியாவுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்பாட்டு இருக்க தான் செய்யுது. அதில் ஒரு அடையாறில் இந்திரா நகரில் இது ஒரு யூனிக்கான ஒரு ஃபுட் ஸ்பாட்டு. அதாவது டேஸ்ட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அது மாதிரி இன்னும் நிறைய ஏரியாஸில் பார்த்து வச்சுருக்கேன். ஒன்றா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸ்லாம் நிறைய வரும். இந்த சட்னி, இந்த சாம்பார் ஊற்றி நல்லா பரட்டி இந்த பொங்கலை முடிச்சு விட்டு நெக்ஸ்ட் இட்லி டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த இட்லி சாம்பார் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஏன் சட்னியை ஊற்றிட்டு சாம்பாரோட எப்படின்னு பார்த்தலாம். இட்லி செம்ம சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது இட்லி. சாம்பாரோட காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. சட்னியோட எப்படி பண்ணலாம். சட்னியோட காம்பினேஷன் எனக்கு ஓகே. சாம்பாரோட சூப்பராக இருக்குது. சாம்பார் வந்து பொங்கலுக்கும் சரி இட்லிக்கும் சரி செம்மையாக இருக்குது. பட் சட்னி மட்டும் எனக்கு வந்து இட்லிக்கு சூட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது. பட் சாம்பார் மஸ்ட் ட்ரை. ஸோ ஓவரால் நான் சாப்பிட்ட இந்த 3மே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அந்த பொங்கல் மஸ்ட் ட்ரை, நெக்ஸ்ட் பூரி, அதுக்கப்புறம் இட்லி, அப்புறம் அந்த சாம்பார் வந்து சூப்பராக இருக்குது. அந்த காம்பினேஷன் எல்லாத்துக்குமே மார்னிங் டைமில் சரி யாராவது வரீங்க நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ், டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.